வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மினிமேக்ஸ் அல்காரிதம். இந்த அல்காரிதம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இட் இஸ் எ பேக் ட்ராக்கிங் அல்காரிதம். பேக் ட்ராக்கிங் அல்காரிதம் என்னது? நம்ம ஒரு குறிப்பிட்ட டெப்த் வரைக்கும் போயிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பேக் ட்ராக் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த நோடுக்கு திரும்ப பேக் ட்ராக் பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணி நம்ம ஆப்டிமல் பாத்தை கண்டுபிடிப்போம். ஸோ இட் இஸ் எ பேக் ட்ராக்கிங் அல்காரிதம். It is used in game theory. So game theory la பயன்படுத்துவோம் to find the optical move for a player. ஒரு player வந்து optical moves best path வந்து moves னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மினிமேக்ஸ் அல்காரிதம் பயன்படுத்துவோம். 2 players இருக்காங்க. இதில் ஒரு பிளேயர் என்ன பண்ணுவார்னா மேக்ஸிமைசர், அதாவது ட்ரைஸ் டு மேக்ஸிமைஸ் த ஸ்கோரை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுற அதிகப்படுத்த பார்ப்பார். இன்னொரு பிளேயர் என்ன பண்ணுவார்? மினிமைசர். அவர் என்ன பண்ணுவார்? ட்ரைஸ் டு மினிமைஸ் த ஸ்கோரை குறைக்க பார்ப்பார். இட் இஸ் யூஸ்ட் இன், இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா போர்ட் கேம்ஸ், அதாவது செஸ்ஸில் பயன்படுத்தலாம், டிக்டாக் டோவில் பயன்படுத்தலாம், செக்கர்ஸ், இந்த அல்காரிதம்லாம் இதில் பயன்படுத்தலாம். இட் இஸ் யூஸ்ட் இன் டிசிஷன் மேக்கிங் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே பயன்படுத்துவோம். ஃபார் காம்படிட்டிவ் சினாரி, ஒரு ரோபோட் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? சென்ஸ் பண்ணி அடுத்த மூவ் என்ன பண்ணலாம், ஸோ அதெல்லாம் சென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே இந்த மினிமேக்ஸ் அல்காரிதமை பயன்படுத்தலாம். சரி, இப்போது எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் கிராஃப் யூஸிங் மினிமேக்ஸ் அல்காரிதம், ஃபைண்ட் த ஆப்டிமல் பாத். ஸோ உங்களுக்கு ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. ஸோ இதில் கிராஃபில் நான் ஒயிட்டில் மார்க் பண்ணது எல்லாமே கொஸ்டின். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு நோடு இருக்குது ஏ, அப்புறம் பிசி தான் வந்து சில்ட்ரன். ஓகேங்களா? அப்புறம் இப்போ பி வந்து ஒரு நோடு, இவங்களுக்கு சில்ட்ரன் யார்? டிஇ. இப்போது டி தான் நோடு, டிக்கு சில்ட்ரன் யார்? ஹெச்ஐ, இக்கு சில்ட்ரன் ஜேகே. இப்போது சிக்கு சில்ட்ரன் எஃப்ஜி, எஃப்க்கு சில்ட்ரன் எல்எம், ஜிக்கு சில்ட்ரன் என்ஓ. ஸோ இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துட்டாங்க. எப்பயுமே ஸ்டார்டிங் நோடு தான் ரூட் நோட், டாப் மோஸ்ட் இருக்கிறது தான் வந்து ரூட் நோடு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இருக்கிறது தான் வந்து எண்டு நோட்ஸ். ஸோ எண்டு நோட்ஸ்க்கும் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. 1 2 5 7 0 1 6 4ன்னு வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஆப்டிமல் பாத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, எது பெஸ்ட்டு பாத்துன்னு. ஓகேங்களா? இந்த கீழே கொடுத்துருக்கிற இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக இருக்கிறது எண்டு நோட்ஸ். ஸோ இது மினிமேக்ஸ் அல்காரிதம்னால இந்த ரூட் நோடு எப்பயுமே மேக்ஸ், ரூட் நோடு எப்பயுமே மேக்ஸு. மேக்ஸுக்கு அப்புறம் என்ன வரும்? மினிமம் வரும், திரும்ப மினிமம்க்கு வரும், மேக்ஸிமம் வரும். ஸோ இந்த எண்டு நோட்ஸுக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போது இதே மாதிரி கிராஃப் போய்கிட்டே இருந்ததுன்னா மேக்ஸிமின்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து அந்த எண்டு நோட்டுக்கு நம்ம எதுவும் எழுத தேவையில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ரூட் நோடு எதுன்னு எழுதணும், அப்புறம் மேக்ஸிமின்னு எழுதிட்டு போனோம். எண்டு நோட்ஸ்க்கு நம்ம எதுவும் எழுத தேவையில்லை. இது வரைக்கும் ஸ்டெப்பு புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம வந்து இந்த அல்காரிதம் எதை பயன்படுத்தணும்? டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச், டிஎஃப்எஸ் தான் பயன்படுத்தும். நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக டிஎஃப்எஸ்னால் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு இப்போது ரூட் நோடுக்கு வருவோம். இதுதான் ரூட் நோடு. இப்போது இந்த ரூட் நோடுக்கு எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க? 2 சில்ட்ரன், B1 C1. ஸோ இந்த டிஎஃப்எஸ் என்ன பண்ணணும்? எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் போகும். இப்போ பிக்கு போயாச்சு. இப்போ அடுத்தது, இப்போ பி தான் பேரண்ட்டு. சில்ட்ரன் எத்தனை சில்ட்ரன்? டி ஒரு சில்ட்ரன், இ ஒரு சில்ட்ரன். அப்போது திரும்ப என்ன பண்ணும்? அப்படியே லெஃப்ட் சைடாக தான் வரும். ஸோ டி. ஓகேங்களா? எப்பவுமே அந்த லெஃப்ட் சைடாக தான் வரும், சில்ட்ரனுடைய லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? சரி, இப்போது டி தான் பேரண்ட்டு. இப்போ சில்ட்ரன் யார்? ஹெச் ஐ. இப்போது ஹெச்சுக்கு போகுமா ஐக்கு போகுமா? ஹெச்சுக்கு தான் போகும். ஸோ இப்படியே வந்துடுச்சுங்களா? இப்போ வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்குங்க? 1ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? 1 வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1 இங்கே மேக்ஸிமம் மேலே இருக்கிற லேயர் இருக்கு இல்லையா? மேக்ஸ் என்ன இருக்குங்க? -∞. இந்த 1 -∞. மைனஸ் பெருசா 1 பெருசா? 1 தான் பெருசு. என்ன பெருசு? 1 தான் பெருசு. இப்போது இந்த 1 கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2வை கம்பேர் பண்ணுறோம். இந்த பக்கத்தில் இன்னொரு சில்ட்ரன் இருக்கு இல்லையா? இந்த 1 2, இந்த 1 2ல் யார் பெரிய நம்பரு? 2. அந்த 2 எடுத்து இங்கே எழுதணும். இப்போ அப்படியே இங்கே வருவோம். 5 7, இந்த 5 7ல் யார் பெரிய நம்பரு? 7. அந்த 7 எடுத்து எழுதணும். ஏன்னா இது எந்த லேயர்? இது மேக்ஸ் லேயர். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ எல் எம் இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது. இதில் யார் பெரிய நம்பரு? 1. அப்போ அந்த 1 எடுத்து இங்கே எழுதணும்.
நெக்ஸ்ட்டு இங்கே 6 இருக்குது 4 இருக்குது, இதில் எது பெரிய நம்பர் 6, அப்போ 6 எடுத்து எழுதணும். இந்த லேயர் முடிச்சாச்சுங்களா? இப்போ அப்படியே மேலே வரும். இப்போது இந்த லேயர் என்ன லேயர்? இது மினிமம் லேயர். அப்போனா நம்ம இந்த சில்ட்ரன்ஸோட மினிமம் வேல்யூ பார்க்கணும். இப்போ 2 சின்ன நம்பரா 7 சின்ன நம்பரா? 2 தான் சின்ன நம்பர். ஸோ 2 எடுத்து இங்கே எழுதணும். இப்போ இங்கே 1 இருக்குது 6 இருக்குது. 1 6 இதில் யார் சின்ன நம்பர்? 1. அந்த 1 எடுத்து இங்கே எழுதணும். இப்போ அடுத்த மேல் லேயர் என்ன இருக்குங்க? மேக்ஸ். இப்போ மேக்ஸிமம் பார்க்கணும். 2 பெரிய நம்பரா 1 பெரிய நம்பரா? 2 தான் பெரிய நம்பர். ஸோ இந்த 2 தான் நான் இங்கே மேலே எழுதணும். இப்படி தான் வந்து இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணது எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எழுதுது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஆப்டிமல் பாத் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆப்டிமல் பாத் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரே நம்பர் ரூட் என்ன இருக்குங்க? 2. இந்த ரூட் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதே ரூட் வேல்யூ எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதுதான் ஆப்டிமல் பாத். ஸோ ஏ, அடுத்த 2 எங்கே இருக்குது? பியில் இருக்குது. பி, அடுத்த 2 டியில் இருக்குது. ஓகேங்களா? 2 அடுத்த 2 எங்கே இருக்குது? ஐயில் இருக்குது. அப்போ ஏபிடிஐ தான் வந்து ஆப்டிமல் பாத். ப்ராப்ளம் ஓவர். ஸோ இதுதான் பெஸ்ட் பாத். இப்படி தான் வந்து மினிமேக்ஸ் அல்காரிதமை யூஸ் பண்ணணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் இதோடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஆப்டிமல் டிசிஷன்ஸ் என்ஷூர்ஸ் த பெஸ்ட் மூவ் இஸ் மேட் இஃப் போத் பிளேயர்ஸ் ப்ளே ஆப்டிமலி. ஸோ 2 பிளேயர்ஸுமே வந்து மேக்ஸிமைஸ் மினிமைஸ் மெத்தடில் சால்வ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு டிசிஷன் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளமும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அந்த கேமையும். கான்செப்சுவலி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது ஈஸியாக தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த அல்காரிதமை. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜும் ஒன்று இருக்குது. 2 பிளேயர் தான் இந்த கேம் விளையாட முடியும். இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி 2 பிளேயர் தான் விளையாட முடியும். இப்போது கிராஃபு ரொம்ப பெரிய கிராஃப் போக போக என்ன ஆகும்? டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து டைம் கன்சப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ O இன்ட்டு B பவர் D, அதாவது காம்ப்ளெக்ஸிட்டி, நம்ம டைம் காம்ப்ளெக்ஸிட்டி இப்படி தான் நம்ம எழுதுவோம். பிக் O ஆஃப் B பவர் D, அதாவது எக்ஸ்போனென்ஷியலாக வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த அல்காரிதம் இதில் ஒரு 2 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு மினிமேக்ஸ் அல்காரிதம்னா என்னன்னு எழுதணும், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கண்டினியூவேஷன், அப்புறம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமுக்கு எப்படி ஆப்டிமல் பாத் கண்டுபிடிக்கிறது, அதோடைய அட்வான்டேஜஸ், அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.